Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஓகே, நம்ம இந்த ஜெனசிஸ் 1-2-3 தான் இன்னைக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி. ஸோ டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு வந்தவங்க எத்தனை பேருன்னு தெரியல. எடுத்துட்டு வராதவங்கள தான் கை தூக்க சொல்லணும். அவங்க கை தூக்கவும் மாட்டாங்க இல்லையா? டெக்ஸ்ட் புக் நான் சொன்ன டெக்ஸ்ட் புக்கோட தான் இன்னைக்கு வரணும். அதர்வைஸ் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். வெரி குட். ஆல் த சில்ட்ரன் ஹவ் brought it. ஓகே, இந்த பசங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும். உங்களுடைய பைபிள் எல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்கல, உங்க பைபிள் எங்க? அவங்களாவே மாட்டிக்கிட்டாங்க பாவம். பிள்ளைகளுக்கு see you buy text book for them, you buy drawing book for them, you buy artwork book for them, you buy bible for them. ஃபாதர் வாசிக்க தெரியல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கடைசி வரை 10வது வரை வாசிக்கவே வாசிக்காது. +2 படிச்சாலும் வாசிக்கவே வாசிக்காது. ப்ளீஸ் பை பைபிள் ஃபார் எவ்ரி சைல்டு. நியூ டெஸ்ட்மென்ட் ஃபுல் பைபிளே வாங்கி கொடுங்க. அப்புறம் அந்த பைபிள்ல அவங்களுடைய பேர் எழுதி வைக்கணும். ஸோ ஜெனசிஸ் we don't have time, அதனால நம்ம உள்ள போறோம், டெக்ஸ்ட் புக்குள்ள போறோம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1வது வசனம். தொடக்கத்தில் கடவுள். 3வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது கடவுள். அப்பொழுது கடவுள். 4வது வசனம் கடவுள். கடவுள். 5வது வசனம் கடவுள். கடவுள். 6வது வசனம் அப்பொழுது கடவுள். அப்பொழுது கடவுள். 7வது வசனம் கடவுள். கடவுள். 8வது வசனம் கடவுள். 9வது வசனம் அப்பொழுது கடவுள். 10வது வசனம் கடவுள். கடவுள். 11வது வசனம் அப்பொழுது கடவுள். அப்பொழுது கடவுள். 12ல கடைசியில் இருக்கும் கடவுள் அது நல்லது என்று கண்டார். 14வது வசனம் அப்பொழுது கடவுள். அப்பொழுது கடவுள். 16வது வசனம் கடவுள். கடவுள். 17வது வசனம் கடவுள். கடவுள். 18வது வசனத்தினுடைய கடைசியில் இருக்கும் கடவுள் அது நல்லது என்று கண்டார். 20வது வசனம் அப்பொழுது அப்பொழுது கடவுள். 22வது வசனம் கடவுள். கடவுள். 24வது வசனம் அப்பொழுது கடவுள். அப்பொழுது கடவுள். 25வது வசனம் கடவுள். கடவுள். 26வது வசனம் அப்பொழுது கடவுள். அப்பொழுது கடவுள். 27வது வசனம் கடவுள். கடவுள். 28வது வசனம் கடவுள். கடவுள். சும்மா சொல்றீங்களா? இல்ல இருக்கு. பார்த்தா சொல்றீங்க. ஓகே ஃபைன். 29வது வசனம் அப்பொழுது கடவுள். அப்பொழுது கடவுள். 31வது வசனம் கடவுள். கடவுள். 2வது அதிகாரம் 2வது வசனம் மேலும் கடவுள். மேலும் கடவுள். 3வது வசனம் கடவுள். கடவுள். 4வது வசனம் இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம். வசனம் முடியல. ஆண்டவராகிய கடவுள். எவ்வளவு அழகா இருக்குல்ல பைபிள்ல. பைபிள் தொடங்குறதே கடவுள்ன்ற வார்த்தையை வச்சுதான் தொடங்குது. யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு the Salvific book is teaching a catechism. முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்? இவ்வளோ பெரிய புத்தகம், இவ்வளோ மீட்பின் புத்தகம், இவ்வளோ ரகசியமான புத்தகம், இந்த புத்தகம் கொடுக்கிற ஒரு catechism பாருங்க. A beautiful catechism from Bible. The Bible teaches a beautiful catechism. The first place should be given to God. In the beginning God. In the beginning God. தொடக்கத்தில் இருக்க வேண்டியது கடவுள். ஆதியில் தெய்வம். தொடக்கத்தில் இருக்க வேண்டியது கடவுள். முதல்ல இருக்க வேண்டியது கடவுள். இவ்வளவு அழகா 1வது அதிகாரத்துல 31 வசனம் இருக்கு. அது 31 வசனத்துல ஏறக்குறைய 28 29 வசனத்துல கடவுள்ன்ற வார்த்தை இருக்கு. கடவுள் 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 கடவுள். ஆனா 2வது அதிகாரம் வரும்பொழுது அந்த வசனம் மாறுது. One more word is added to that. ஆண்டவராகிய கடவுள். முதல் சாப்டர்ல fully there will be the word God. In the second chapter you will feel the word Lord God. கர்த்தாவாய தெய்வம், தெய்வமாய கர்த்தாவு. 2வது அதிகாரம் 4வது வசனம் ஆண்டவராகிய கடவுள். சரியா? அப்புறம் 6வது 5வது வசனத்துல நடுவுல இருக்கும் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்யவில்லை. 7வது வசனம் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள். 8வது வசனம் ஆண்டவராகிய கடவுள். 9வது வசனம் ஆண்டவராகிய கடவுள். 15வது வசனம் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள். 16வது வசனம் ஆண்டவராகிய கடவுள். 18வது வசனம் பின்பு ஆண்டவராகிய கடவுள். 19வது வசனம் ஆண்டவராகிய கடவுள். 21வது வசனம் ஆகவே ஆண்டவராகிய கடவுள். 22வது வசனம் ஆண்டவராகிய கடவுள். அப்புறம் 3வது அதிகாரம் 1வது திருவசனம் ஆண்டவராகிய கடவுள். ஆண்டவராகிய கடவுள். அந்த வசனம் வாசிங்க. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா? 3வது வசனம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார்.
பிசாசு சொல்லுது உண்ணும் நாளில் 5வது வசனம், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல ஆவீர்கள். அது பிசாசு சொல்லுது திரும்பவும். அப்ப அந்த வசனங்களில் எல்லாமே கடவுள் 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 வார்த்தை இருக்கு. 8வது வசனம், மென் காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள். 9வது வசனம், ஆண்டவராகிய கடவுள் மனிதனை. ஓகே, போதும். இன்னி என்ன பாருங்க, 1வது அதிகாரம் முழுக்க முழுக்க கடவுள் என்ற வார்த்தை, 2வது அதிகாரம் முழுக்க முழுக்க ஆண்டவராகிய கடவுள் என்ற வார்த்தை, 3வது அதிகாரம் 1வது வசனம், ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலே பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது, அது பெண்ணிடம் கடவுள். It is not using the word Lord, it is not using the word ஆண்டவர், it is using the word only God. சாத்தான் பாருங்க அழகா யூஸ் பண்ற வார்த்தை கடவுள். ஆண்டவன்ற வார்த்தை அப்படி நைஸா அப்படி கழட்டி விட்டுடுச்சு. உங்களுக்கு கடவுளை போல ஆகலாம், கடவுள்ன்ற வார்த்தை தான் பிசாசு பயன்படுத்துது. பாவம் செய்ய வைக்குது, பாவத்துல விழுந்துட்டாங்க, விழுந்த பிறகு மீண்டும் பைபிள் யூஸ் பண்ற வார்த்தை ஆண்டவராகிய கடவுள். அப்ப நமக்கு இதுல இருந்து ஒரு 5 கேள்விகளும் 5 பதில்களும் இன்னைக்கு பார்க்கணும். 5 கேள்விகளும் 5 பதில்களும் இன்னைக்கு இந்த பிரசங்கத்துல. இது திருப்பலியோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கடைசியில பார்த்து முடிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் கேள்வி, ஏன்னா இப்ப நம்ம 2 வார்த்தையை பார்த்தோம் இல்லையா? So the first question, கடவுள் என்றால் என்ன? What do you mean by God? Who is God for you? Yes, tell me. கடவுள் என்றால் என்ன? What do you mean by God? Creator. Very good, thank you. கடவுள் என்றால் என்ன? Savior, மீட்பர். Okay, good, thank you. வார்த்தை, thank you. Beginning and the end, thank you. Universe, scientist போல இருக்குது. Thank you anyway. Uncreated creator. பா, philosophy படிச்சுட்டு வந்தீங்களா? ஏன்னா philosophyல தான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சென்ட் தாமஸ் அக்வினஸ் சொல்வார் unmoved mover அப்படின்வார். Thank you. Love, அனைத்தையும் உள்ளடக்கியவர். சூப்பர். Father, very good, thank you. என்ன கூப்பிட்டியா நீ? இல்ல தம்பி கூப்பிடலடா, ஃபாதர் அப்படின்னா. கடந்து வாழ்பவர். தேங்க்யூ பிரதர். தமிழ் நல்லா படிச்சிருக்கிறார் போல இருக்கிறவர், அழகான தமிழ். கடவுள். எஸ் மை சைல்டு. என்ன சொல்றாவ? Heaven and earth. இங்க ஏதோ ஒரு குட்டி சொன்ன, அந்த குட்டி ஜீசஸ். ஓ வெரி குட், யூ ஆர் ரைட் மை டியர் சைல்ட். கரெக்டா சொன்னம்மா. இறை மகன். ஓகே, சரி, உங்களுடைய பதில் எல்லாமே சரிதான். சரி, கடவுள் என்று தம்பி சொல்றா. டாக்டரா? அதுங்களா டாக்டர்? ஏன்னா ஏதாவது நோய் வந்து அப்பா அம்மா சொல்றாங்க போல இருக்கட்டே, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணா, ஹாஸ்பிட்டல் போனால் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் போனால் காசு கொடுக்கணும், இவர்கிட்ட கேட்டால் எல்லாமே ஃப்ரீயாக நடக்கும் இல்லையா? ஓகே, கடவுள் என்றால் என்ன? கடவுள் என்றால் the driving force of your life. எது உன்னை வழி நடத்துகிறதோ அதுதான் உன் கடவுள். நான் ஏன் உங்ககிட்ட இருந்து இப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, நான் இதே மாதிரி ஒரு பங்குல இடையே கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை விட அழகான தமிழ் பேசுறவங்க இருப்பீங்க இல்லையா? அதுல அந்த பிரதர் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொன்னார், கடந்து உள்ளவர், உள்ளத்தை கடந்து உள்ளவர் அப்படின்னாரு. எனக்கு அந்த ஆன்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளத்தை கடந்து உள்ளவர், கடவுள் உள்ளத்தை கடந்தவர் அப்படின்னு. அப்ப என்னுடைய ஆன்சர்ல அதையும் சேர்த்துக்கிட்டேன். என்ன சேர்த்துக்கிட்டேன்னா, என் உள்ளத்தையும் கடந்து என்னை வழிநடத்தும் ஒரு சக்தி உண்டு. எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். நான் இந்த தியரி சொன்னா புரியாது, practically give the example. என் உள்ளத்தையும் கடந்து என்னை வழிநடத்தும் சக்தி, the driving force of my life. சில இது சைக்காலஜிக்கலா சொல்லணும்னா obsession. என் உள்ளத்தையும் கடந்து என்னை வழிநடத்துகின்ற சக்தி. praise the lord, praise the lord. நீங்க துபாயில தான் வாழ்றவங்களா இருந்தாலும் உங்களுக்கும் இருக்கும், உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த சுவை, அந்த 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 டேஸ்ட், அந்த அந்த காத்து எல்லாமே இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்களும் சில டைம் உங்களுடைய கல்யாணம் நாள், உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம் நாள், அந்த கல்யாண நாளை எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? ஐயோ ஃபாதர், இப்பதான் எங்களுடைய வாழ்க்கையை தொடறீங்க ஃபாதர். நீங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் அதை எப்படி பேசுனீங்க ஃபாதர்? இப்போ எப்படி தொட்டு பேசுறோம் பாருங்க. எப்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாண நாள், இல்ல உங்களுடைய கல்யாண நாள், திருமண நாள் எவ்வாறு முடிவு செய்யப்பட்டது?
பெற்றோரால் பழி அவங்க மேல போட்டுட்டோம் ஃபாதர். பெற்றோரால், அந்த பெற்றோர் எப்படி அதை முடிவு செய்தார்கள்? என்னென்ன நாளும் கிழமையும் பார்த்து, முகூர்த்த நாள் பார்த்து. ரீசெண்டா ஒரு பையனுடைய ஒரு கல்யாணம் நடந்த பொழுது அந்த பையன் கிட்ட சொன்ன, ஃபாதர் கல்யாண பத்திரிக்கை எல்லாம் வைக்க வந்தான், கண்டிப்பா வரணும் அப்படின்னு. நான் சொன்ன, தம்பி தியான நாள நீ வச்சிருக்கிற, ரெகுலரா தியானத்துக்கெல்லாம் வராங்க, ரொம்ப நல்ல பசங்க, அண்ணன் தம்பி அக்காங்க எல்லாம் நல்ல ஒரு 3-4 பசங்க இருக்காங்க வீட்டில், நல்ல பசங்க. அம்மாவும் தியானத்துக்கெல்லாம் வரவங்க. அம்மாவுக்கும் பசங்களுக்கெல்லாம் இந்த நல்ல நாள் பார்க்கறதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. ஆனா அப்பாவுக்கு இந்த கல்யாணம் நல்ல நாள்ல தான் வைக்கணும்ன்ற பிடிவாதம், அப்சஷன். இந்த பையன் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொன்ன அப்பா கிட்ட, அப்பா நீ இந்த கல்யாணம் நல்ல நாள்ல வச்சேன்னா நல்ல மண்டபம் கிடைக்காது அப்படின்னா. நல்ல மண்டபம் கிடைக்கணும்னா முகூர்த்த நாள்ல வச்சேன்னா நிறைய காசு கொடுக்கணும், நமக்கு அவ்வளவு காசு இல்லை. அதனால நீ இந்த நல்ல நாள் மாத்தி வச்சனா நல்ல மண்டபம் லோ ரேட்டுக்கு கிடைக்கும். பிராக்டிக்கல் ப்ரூடன்ஸ். அப்பா கேட்டுக்கவே இல்லை. அப்பா ரெண்டாவது விஷயம் சொன்னா, அப்பா நீ நல்ல நாள்ல கொண்டு போய் இந்த கல்யாணத்தை நீ பிடிவாதமா வச்சனா 1000 ரூபாய் விற்கிற பூ 10,000 ரூபாய் விற்பான், வாங்குவியா அப்படின்னா. இருக்கிற பூவெல்லாம் போதும் அப்படின்ட்டார், ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் அவ்வளவு போதும் அப்படின்ட்டார். அவன் சொன்னது அடுத்த பிராக்டிக்கல் ப்ரூடன்ஸ். ஆனா பிடிவாதம், அந்த பிடிவாதம் பாருங்க, இந்த நல்ல நாள்ல தான் வைப்பேன், அப்சஷன். அப்ப இந்த திருமணத்தை நடத்திய கடவுள் எந்த கடவுள்? அப்பாவா? சரி, அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவை வழி நடத்திய கடவுள் எந்த கடவுள்? பிடிவாதம். எதன் மீது உள்ள பிடிவாதம்? நல்ல நாள். அப்ப இந்த கல்யாணத்தை நடத்தினது இந்த கடவுளா? உன்னை படைத்த கடவுளா, நீ படைத்த கடவுளா? அப்ப நான் படைத்த கடவுள், நான் படைத்த கடவுள். இந்த அப்சஷன், எனக்கு அந்த பிடிவாதம். இந்த நாள்ல இல்லைன்னா என்னால நடத்த முடியாது அந்த கல்யாணத்தை. அந்த ஃபீலிங் கிடையாது எனக்கு. ஒரு திருமணத்துக்கு போன பொழுது அந்த திருமணம் என்ன ஃபர்ஸ்ட் எங்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் 11 மணிக்கு பூசை வச்சுக்கலாம் ஃபாதர், 12:30 பூசை எல்லாம் முடிச்சிடலாம் ஃபாதர், அப்ப கரெக்டா அந்த சாப்பாடு கரெக்டா டைமா இருக்கும் அப்படின்னார். நம்மள தியான மையத்துக்கு வரவங்க தான், எல்லாருக்கும் வரவங்க. நானும் சொன்னேன் ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டேன். அது இங்க சென்னையில நடக்கல, வேற ஊர்ல நடந்தது. ட்ரெயின் ஏறி அங்கே போறதுக்குள்ள கல்யாணத்தினுடைய டைம் மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்கன்னா, அந்த வீட்டுல சொல்றாங்க ஃபாதர் 9:30க்கும் 10:30க்கும் நடுவில் கல்யாணம் நடத்தணும் அப்படின்னாங்க. 9:30க்கும் 10:30க்கும். என்ன பிரதர் அப்படின்னா, ஃபாதர் முகூர்த்த நேரம் அப்படின்றாங்க ஃபாதர், முகூர்த்த நேரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி பாவம், அவருடைய பொண்ணு கல்யாணத்தை நம்மளா கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம். 9:30க்கு போயிட்டோம், ஹாலில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ப்ரேயர். ஏன்னா நாங்கள் 2 ஃபாதர் வந்துட்டோம். ஒரு ஃபாதர் பங்கு சாமியார் சென்னையிலேருந்து வந்துகிட்டு இருக்கிறாரு, லேட் ஆகிட்டே இருக்குது. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், அந்த மனுஷன் 10:30 வரவே கூடாது ஆண்டவரே, பங்கு 10:30 வரவே கூடாது ஆண்டவரே. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருங்க. பங்கு சாமியார் 10:45 தான் வந்தார். 10:45 தான் அந்த திருப்பள்ளியை ஆரம்பிச்சாங்க. 10:45 திருப்பள்ளி ஆரம்பிச்சு அவர் நினைச்ச மாதிரி 11-12 மணிக்கு திருப்பள்ளி எல்லாம் முடிஞ்ச பொழுது ஐ வாஸ் டூயிங் த ஹோம்லி, ஐ வாஸ் கிவிங் த ஹோம்லி. அப்போ இந்த ஹோம்லி டைம்ல நான் சொன்னேன், இந்த திருமணம் இவ்வளோ லேட் ஆகிறதுக்கு காரணம் நான் ஒரே ஒரு ஆள் தான், நான் ஒரே ஒரு ஆள் தான். நான் ஜெபிச்சேன், இந்த திருமணம் இந்த நேரத்தில் நடக்கக்கூடாது. பாருங்க எவ்வளோ மனசு நமக்கு அவ்வளோ ஒப்சஷனாக இருக்கு பாருங்க. இந்த விஷயம் இப்போதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும். இதில் ஏதாவது சயின்டிஃபிக்காக இருந்தால் பரவாயில்ல, இதாவது உண்மையா ஃபெய்த்தா இருந்தா பரவாயில்ல. இது சயின்ஸுக்கும் எதிராக, ஃபெய்த்துக்கும் எதிராக. நல்ல நேரம், நல்ல நாள், முகூர்த்த நாள். வீடு கட்டுவோம், வீடு கட்டும் பொழுது பிளான் போடுவோம். பிளான் போடும்போது எப்படி போடுவோம்? வாஸ்து. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? வாஸ்து கடவுள் இயேசுலன் பாருங்களா. அப்ப வீடு இதெல்லாம் பிளஸ் பண்றது யாரை வச்சு பிளஸ் பண்ணுவோம்? ஃபாதர் தான் வரணும். ஆனா பிளான் யார் முடிவு பண்ணுவாங்க? டிராயிங் போடுற முடிவு பண்ணுவான். எதன்படி முடிவு பண்ணுவான்? வாஸ்துபடி. அப்ப அந்த வீடை கட்டுற கடவுள் எந்த கடவுள்? வாஸ்து கடவுள். ஒரு உங்களுடைய 2 வீலர் 4 வீலர்லாம் வாங்குவீங்க, அந்த 4 வீலருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா எனக்கு தெரியல. இந்தியாவிலலாம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், ஒரு நல்ல நம்பருக்காக வெயிட் பண்ணுவோம். எந்த நம்பருக்காக வெயிட் பண்ணுவோம்? லக்கி நம்பர். ஃபேன்சி நம்பர்னா ஓகே. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க போல இருக்குது. நாங்கள் இந்தியாவில் வாழ்றவங்க எட்டவங்க போல இருக்குது. என்ன நம்பர்? நியூமராலஜி வச்சு பண்ணுவோம். நியூமராலஜி, இந்த நம்பர் எல்லாம் கூட்டி சேர்த்தா இந்த நம்பர் வரக்கூடாது, சில நம்பர் வரக்கூடாது. சில ரூம்ல நம்ம தங்க மாட்டோம், தெரியல இங்க இல்லையா இந்தியாவில் சில லாட்ஜில் எல்லாம் ஒரு நம்பரே இருக்காது, ஒரு நம்பர் இருக்காது. அந்த நம்பர்ல யாருமே போய் தங்க மாட்டாங்க. 11 இருக்கும், 12 இருக்கும், 14 இருக்கும், 15 இருக்கும். என்னடா 13 காணுமே நடுவுல? 13ஆம் நம்பர் வீடு இல்லையா? 13ஆம் நம்பர் வீடு நம்மளால ஏத்துக்க முடியாது. அப்ப அதை நம்ம வழி நடத்துற சக்தி எந்த சக்தி?
தியான மையத்தில் வந்தா கூட எங்களுடைய ரூம் நம்பர் ஆரம்பிக்கிறதே 11 தான். 11, 12, 13. 13வது நம்பர்ல வாழ்றவங்களுக்கு ஐயோ 13ல ஃபாதர் போட்டிருக்கிறாரே, எங்களுடைய ரூம் அலாட் பண்ணியிருக்குது 13 போட்டு வச்சிருக்கிறோம். பாருங்க, நம்மளை வழிநடத்தும் சக்தி எந்த சக்தி? நம்மளை வழிநடத்துகின்ற சக்தி. அப்போ நம்மை வழிநடத்துகின்ற கடவுள்கள் நாம் உருவாக்கிய கடவுளா, நம்மை உருவாக்கிய கடவுளா? சிலவங்களை வழிநடத்துற சக்தி என்ன? கோபம். சிலவங்களை வழிநடத்துற சக்தி என்ன? காமம். சில வழிநடத்துற சக்தி என்ன? பிடிவாதம். வழிநடத்துற சக்தி என்ன? வெறுப்பு, விரோதம், பழிவாங்கும் எண்ணம், ரிவெஞ்ச், வெஞ்சன்ஸ், போட்டி, பொறாமை, நான் என்ற அகந்தை, தன்மானம், ஆணவம், லஸ்ட். இந்த 7 தலையான பாவங்கள். என்னை வழி நடத்துகின்ற கடவுள், என்னை படைத்த கடவுள் அல்ல, நான் படைத்த கடவுள்கள். சிலவங்களை வழி நடத்துற சில திருமணங்களை வழி நடத்துற கடவுளை தெரியுமா? வரதட்சணை. நிறைய பேர் இன்னைக்கு நான் பார்த்தேன், கன்னியாகுமரி ஆளுங்களை பார்த்தேன், நாகர்கோயில் ஆளுங்களை தான் பார்த்தேன். அந்த திருமணத்தை வழி நடத்தியது நிறைய பேர் சொல்லுவீங்களே, என்னுடைய திருமணங்கள் மோட்சத்தில் முடிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய திருமணம் உங்களுடைய திருமணம் மோட்சத்தில் முடிவு செய்யப்பட்டது? எதில் முடிவு செய்யப்பட்டது? வரதட்சணையில் முடிவு செய்யப்பட்டது, ஜாதியில் முடிவு செய்யப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜாதி என்ற கடவுள், வரதட்சணை என்ற கடவுள், பணம் என்ற கடவுள், படிப்பு என்ற கடவுள். நம்ம வழி நடத்துகின்ற சக்தி எந்த கடவுள்? பிரைஸ் தி லார்ட். இப்ப புரிஞ்சுதான் டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் மை லைஃப். என்னை வழி நடத்துகின்ற கடவுள், என்னை வழி நடத்த வேண்டிய கடவுளா என்னை வழி நடத்துகின்றார். இப்பொழுது சிலவங்களுக்கு அந்த போட்டியா இருக்கும், ஒரு பந்தமா இருக்கும். நம்ம இங்க துபாயில வாழ்றோம், அப்ப நம்ம திரும்ப போகும்பொழுது நம்ம காமிக்கிற சில பந்தம் இருக்கும். உங்களுடைய உறவினர்கள்கிட்ட நீங்க காமிக்கிற ஒரு ஃபால்ஸ் இமேஜ், ஃபேக் இமேஜ், அவங்களை பொறாமப்படுத்துற அளவுக்கு உங்களை வழி நடத்துகின்ற கடவுள் எது? பிரைஸ் தி லார்ட். இனி நீங்க தான் லிஸ்ட் போடணும். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு நான் உங்களை தயாரிக்கிறேன். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம். உன்னை வழி நடத்தும் கடவுள் எது? ஒரு குரூப்னு வந்து தமிழ் குரூப், ரொம்ப நிறைய பேரை பார்த்தேன், உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யூஆர் ஆல் ஹாப்பி அபவுட் திஸ் கம்யூனிட்டி. ஆனா இதுலயும் யாராவது இருப்பாங்க, ஏதாவது இடங்களுக்காக, பதவிக்காக, நான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது கொயரா இருக்கலாம், பங்கு பேரவை, பேரிஷ் கவுன்சில் இருக்கலாம், இல்ல பிரேயர் குரூப்பா இருக்கலாம், கம்யூனிட்டி ஹெட்டா இருக்கலாம், கம்யூனிட்டியில செக்ரட்டரியா இருக்கலாம், கம்யூனிட்டியில இருக்கிற ஃபைனான்ஸ் கவுன்சிலா இருக்கலாம். இது ஒரு பதவி. என்னை வழி நடத்துகின்ற என்னுடைய சக்தி எது? இந்த ஒரு கம்யூனிட்டியில வரும்பொழுது என்னை வழி நடத்துகின்ற சக்தி எது? சாதாரணமா பூசைக்கு வந்துட்டு போற நிறைய பேர் இருப்பாங்க, அமைதியா வருவாங்க, அமைதியா பூசை அட்டன் பண்ணுவாங்க, அமைதியா போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கொஞ்சம் கூட நெருக்கமா இருக்கிறவங்க, நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு எனக்கு ரீடிங் வேணும், எனக்கு இந்த ரோசரி வேணும், இந்த ரோசரி சொல்ல எனக்கு அனுமதி வேணும், எனக்கு லே மினிஸ்டர் ஆகணும், எனக்கு இந்த ஆல்டர் சர்வர் ஆகணும், எனக்கு இது ஆகணும். என்னை வழி நடத்துகின்ற கடவுள் எது? பதவி ஆசையா? என்னை வழி நடத்துகின்ற கடவுள் எது? பணமா? என்னை வழி நடத்துகின்ற கடவுள் எது? பிரைஸ் தி லார்ட். என்னை வழி நடத்துகின்ற கடவுள் உணவா? உணவு. சிலவங்களுக்கு உணவு, வாழ்க்கையில உணவு தான் கடவுள். உணவுக்காக என்னை வழி நடத்துகின்ற கடவுள் எது? பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது கேள்வி, ஆண்டவர் என்றால் என்ன? ஆண்டவர் என்றால் என்ன? என்னை ஆண்டு நடத்துவர், ஓகே. ஆளுமை செய்பவர், ஓகே. ஆண்டவர் என்றால் என்ன? கைடு, ஓகே, தேங்க்யூ. கைடு. ஆண்டவர் என்றால் என்ன? மோசே எகிப்துக்கு போவார், எகிப்துக்கு அனுப்புவார். தம்பி இதை பாரு, உன்னுடைய ஒரு இனமே அங்க நிக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிமையா இருக்கிறாங்க, உனக்கு வெக்கமா இல்லை இங்க ஜாலியா பொண்டாட்டி பசங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நீ கிளம்பு அப்படின்னார். அப்ப இவருக்கு தெரியாது, முதல் டைம் அந்த குரலை கேட்கிறார். அந்த குரலை கேட்கும்போது மோசே கடவுள் கிட்ட கேட்கிறாரு, நான் போறேன். மோசே கடவுள் கிட்ட கேட்கிறாரு, நான் போறேன். நான் போகும் பொழுது அங்கே அவன் கேட்பான், ஏன் ஒன்னு அனுப்பினான், ஏன் ஒன்னு அனுப்பினான். அப்ப அனுப்பணும், ஐ நீட் டு நோ யுவர் நேம், உன்னுடைய பெயர் என்ன. அதற்கு கடவுள் வெளிப்படுத்துற வசனம் எக்ஸோடஸ் சாப்டர் 3 வெர்ஸ் 15. எக்ஸோடஸ் 3:15. விடுதலை பயணம் 3:15 எடுத்து வாசிங்களேன். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரவேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல். ஆபிரகாமின் கடவுள்,
ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். இதுவே என்றென்றும் என் பெயர். கடவுள் அவருடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். மை நேம் இஸ் ஆண்டவர். இந்த ஆண்டவர் அப்படின்ற வார்த்தையில, இந்த ஆண்டவர் அப்படின்ற தமிழ் வார்த்தையில எபிரேய மொழியில பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஹீப்ரு, the original language where the Bible was written, அங்க இந்த வார்த்தை என்னவா இருக்கும்? யாவேன்னு இருக்கும். ஆண்டவர் இடத்துல யாவேன்னு இருக்கும். ஃபாதர் எப்படி பைபிள் பார்க்கிறது, எபிரேய மொழி பைபிள் பார்க்கிறது எப்படி? கூகுள்ல நீங்க டைப் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸடஸ் 3:15 இன்டர்லீனியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்லீனியர் போட்டீங்கன்னா தி ஒரிஜினல் வேர்ஸ், இதனுடைய இங்கிலீஷ்னுடைய எபிரேய மொழி வரும். எபிரேய மொழியும் அண்ட் அது ஒவ்வொரு வார்த்தையினுடைய இங்கிலீஷ் அங்கே வரும். அங்கே லார்ட் அப்படின்ற வார்த்தை இருக்கும். லார்ட் அப்படின்ற வார்த்தைக்கு யாவே அப்படின்ற எபிரேய மொழி இருக்கும். அப்ப ஆண்டவர் அப்படின்றது என்ன? அவருடைய பெயர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இதுல என்ன வித்தியாசம்? வித்தியாசம் என்ன? கடவுள்னா அப்படின்னு என்ன, அப்ப ஆண்டவர்னா என்ன? கடவுள் அப்படின்னா இட்ஸ் a common noun. சப்போஸ் நான் சொல்றேன், அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன் அப்படின்றேன். அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இவங்க எங்க அம்மாவா? என்னுடைய அம்மாவா? இல்ல, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் உங்களை ஒரு வார்த்தை கூப்பிடுறேன். கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன். அம்மா கொஞ்சம் முன்னால உட்காருங்களேன். அம்மா கொஞ்சம் இந்த பக்கம் உட்காருங்களேன். அம்மா கிடையாது, என்னை பெற்றெடுத்த தாய் அல்ல, என்னை பெற்றெடுத்த தாய் அல்ல. ஆனால் நான் உங்களை கூப்பிடுற அந்த வார்த்தை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அம்மா. அதனோட அர்த்தம், அவங்க உங்களுக்கு குழந்தை இருக்கிறான், பேர் என்ன? எப்சிபா, குளோரியா. சரி, எப்சிபா இவங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய பேர் என்ன? தமிழ்ச்செல்வி. ஆண்டவர் உங்களை நேற்று கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாருமா. பிரைஸ் தி லார்ட். தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி அவங்களுக்கு ஒரு மகள் உண்டு, எப்சிபா அவங்களுடைய பெயர். எப்சிபா அவங்கள அம்மான்னு கூப்பிடுறதும் நான் அவங்கள அம்மான்னு கூப்பிடுறதும் வித்தியாசம் இருக்கு. அவங்க எப்சிபாவை பெற்றெடுத்த தாய். நான் அவங்கள ஜென்ரலா கூப்பிட்டேன் அம்மா அப்படின்றது. நீங்க ஆண்டவர் அப்படின்றவரை கூப்பிடும் பொழுது, யாவேன்னு கூப்பிடும் பொழுது, நீங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு கடவுளை வைக்கலாம், அது காமன் நவுன். ஆனா உங்களை படைத்த ஒரு கடவுள் உண்டு, உங்களை பெற்ற ஒரு கடவுள் உண்டு. அந்த கடவுளுக்கு ஒரு பெயர் உண்டு. அவருடைய பெயர் தான் ஆண்டவர். உங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம், உங்களுக்கு சினிமாவுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம், உங்களுக்கு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கடவுள் இருக்கலாம், இப்படியெல்லாம் வழி நடத்துகிற கடவுள்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் யாரும் உங்களை பெற்றெடுத்த கடவுள் கிடையாது, இல்லையா? இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு ஒரு கடவுள் உண்டு. மனுஷனுக்கு கடவுளை நிறைய பேர் உருவாக்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அரசியல்வாதி சொன்னார், நீங்கள் தான் எங்களுடைய கடவுள் அப்படின்னு பார்த்து மனுஷங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் தான் எங்களுடைய கடவுள். எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னாரு. எனக்கு கடவுள், சரி அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஆளுங்களுக்கு சொல்றது. எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் என் கடவுள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும்பொழுது நீங்கள் தான் என்னுடைய கடவுள். இதெல்லாம் அரசியலுக்காக பயன்படுத்தலாம். இதெல்லாமே நீங்கள் தான் என்னுடைய கடவுள். ஆளுங்களை பார்த்து நீங்கள் தான் என்னுடைய கடவுள் ஈஸியாக சொல்லலாம், பிகாஸ் ஐ வாண்ட் யுவர் ஓட். நீங்கள் தான் என்னுடைய கடவுள். ஆனால் உண்மையாவே அவரையும் படைத்த ஒரு கடவுள் உண்டு. அந்த கடவுளுக்கு ஒரு பெயர் உண்டு. அவருடைய பெயர் ஆண்டவர், அவருடைய பெயர் யாவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது அப்ப நீங்க எபிரேய மொழியில பார்க்கும் பொழுது கடவுள் அப்படின்ற இடத்துல ஏலோயிம்னு இருக்கும், ஆண்டவர் அப்படின்ற இடத்துல யாவேன்னு இருக்கும். ஏலோயிம் யாவே, ஏலோயிம் யாவே, ஏலோயிம் யாவே, ஏலோயிம் யாவே. ஆண்டவர் ஆகிய கடவுளே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தோமையார் கடவுளை பார்த்து, இயேசுவை பார்த்து சொல்ற 2 வார்த்தை, என் ஆண்டவரே, என் கடவுளே. ஏலோயிம் யாவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் என்றால் உன்னை வழிநடத்தும் சக்தி, ஆண்டவர் என்றால் அந்த உன்னை படைத்த ஒரு சக்தி உண்டு, உன்னை வழி நடத்த வேண்டிய சக்தி. கடவுள் என்றால் எதுவும் ஆகலாம். நீ எதை முதலிடத்தில் வைத்து உன்னை வழி நடத்த அனுமதிக்கிறாயோ, that can be persons, that can be principles, that can be philosophies. தத்துவங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். எது உன்னை வழி நடத்துகின்றதோ அது உன் கடவுள், அது நீ படைத்த கடவுள். ஆனா உண்மையாவே யாராக இருக்க வேண்டும்? உன்னை படைத்த கடவுளாக இருக்க வேண்டும். முதலிடத்தில், முதலிடத்தில் இருக்க வேண்டியவரை வை, முதலிடத்தில் இருக்க கூடாததை வைக்காதே. இனி 1வது கட்டளை சொல்லி பாருங்க. 1வது கட்டளை, வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்? நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அப்ப சின்னதுல இருந்தே நம்ம இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நானே உன்
கடவுளாகி ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருக்கக்கூடாது, வேற ஆண்டவர்கள் இருக்கக்கூடாதுன்னு இல்ல. இட் இஸ் a proper name. என்னுடைய அப்பாவுடைய பெயர் அது, அவருடைய பெயர் அது ஆண்டவர் அப்படின்றது. என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு கூடாது. I am the Lord your God. You shall have no other gods. It is not you shall have no other lords ன்னு சொல்லல. You shall have no other gods. ஒன்னாவது இடத்தில் இருக்க வேண்டியவர், தொடக்கத்தில் கடவுள், ஒன்னாவது இடத்தில் இருக்க வேண்டிய கடவுள் அது யாரு? உன் ஆண்டவர். மூணாவது கேள்வி, இந்த ஆண்டவருக்கும் உனக்கும் உறவு என்ன? ஆண்டவருக்கும் உனக்கும் உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. ஏன்? ஏனெனில் உன்னை படைத்தவர் அவர், உன்னை படைத்தவர் அவர். படைத்தவருக்கும் உனக்கும் இருக்கிற உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. அப்ப மூணாவது கேள்வி, ஆண்டவருக்கும் எனக்கும் உறவு என்னன்னா அவர் என்னுடைய அப்பா. ஏனெனில் ஜெனசிஸ் 1:26, தொடக்க நூல் 1:26, கடவுள் மானிடரை நம் உருவிலும் சாயலிலும் படைப்போம் என்றார். இல்லையா? நீங்க யார மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா பதில் என்ன சொல்வீங்க? யார மாதிரி இருக்கிறீங்க? அப்பா மாதிரி இருக்கிற, இல்ல அம்மா மாதிரி இருக்கிற. அப்போ இந்த இமேஜ் அண்ட் சாயல், உருவமும் சாயலும் தந்தவருக்கும் தரப்பட்டவருக்கும் உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. அப்ப ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. நாலாவது கேள்வி, நீங்க தான் இனி ஃபுல்ஃபில் பண்ணது, fill in the blanks. நாலாவது கேள்வி, ஏன் சாத்தான் ஜெனசிஸ் 3:1 தொடக்க நூல் 3:1 ஆண்டவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை? தொடக்க நூல் 3:1 இப்ப வாசிச்சோம். தொடக்க நூல் 3:1, ஜெனசிஸ் 3:3 ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலே பாம்பு மிகவும் சூட்சுமிக்கதாக இருந்தது, அது பெண்ணிடம் கடவுள். It is not using the word Lord but only God. ஆண்டவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தாம கடவுள் என்ற வார்த்தை மட்டும் ஏன் பயன்படுத்தியது? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 क्वेश्चனுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுன்னா நாலாவது क्वेश्चனுக்கு ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். ஆண்டவருக்கும் அப்பா பிள்ளை உறவு கிடையாது. யாருக்கு கிடையாது? பாம்புக்கும் கடவுளுக்கும், அதாவது ஆண்டவருக்கும் அப்பா பிள்ளை உறவு கிடையாதுன்னு இல்ல, இருக்கு, ஆனா அது ஏத்துக்காது. அதனால ஓகே, ஒன் ஆஃப் தி ஆன்சர்ஸ், அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு பிடிக்கல, அது அப்பாவை போல இல்ல. ஆமா, அதுக்கு அப்பாவுடைய அந்த சாயல் போச்சு, இமேஜ் போச்சு. ஓகே, தன்னைத்தானே சாத்தான், அதுவும் நல்ல ஆன்சர். அதாவது சாத்தான் வாண்ட்ஸ் டு கைட் யூ. அப்பாவுடைய ஸ்தானத்தை எனக்கு தான், எனக்கு தான், நான் உன் கடவுளா மாறுறேன், இந்த கடவுளை தூக்கி போடு. ஓகே, குட். சோ யூ அண்டர்ஸ்டுட். இனி இன்னொன்னு என்ன, அப்பாவை ஞாபகப்படுத்த கூடாது. உன்னுடைய உண்மையான அப்பாவை உனக்கு இந்த உன்னை வச்சு பாவம் செய்ய வைக்கணும்னா உன்னை உண்மையான அப்பாவை ஞாபகப்படுத்த கூடாது. யூ ஷுட் நாட் பி ரிமைண்டட் அபவுட் யுவர் ஃபாதர், யுவர் ஃபேமிலி, யுவர் மதர். உனக்கு அந்த பிலாங்கிங்னஸ் வந்து உன்னை மெதுவா வெளியே கொண்டு வரணும். If you remember about your father, you cannot commit sin. I cannot make you commit a sin. So I don't want that you remind about your father. உன்னுடைய அந்த நினைவு இருக்க கூடாது, அப்பாவை பத்திய நினைவு, அம்மாவை பத்திய நினைவு இருக்க கூடாது. ஒரு கணவன், நீங்க இங்க வெளியூர்ல வாழ்றவங்க இருக்கீங்க, தனியா வாழ்றவங்க இருந்தா, இந்த துபாயில ஒரு கணவன் மட்டும் இருக்கிறாரு, உன்னுடைய மனைவி வந்து வேற எங்கேயோ இருக்கிறாங்க, திண்டுக்கல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல தூத்துக்குடியில இருக்கிறாங்க, இல்ல கன்னியாகுமரியில இருக்கிறாங்க, உன்னுடைய மனைவியும் பிள்ளை அங்கே இருக்கிறாங்க. இங்கே இந்த கணவன் உண்மையாக தூய்மையாக பாவம் இல்லாமல் இந்த கணவன் வாழ வேண்டுமானால் இந்த கணவனுக்கு யாருடைய நினைவு இருக்க வேண்டும்? மனைவியினுடைய பிள்ளைகளுடைய நினைவு இருக்க வேண்டும். இந்த நினைவு இல்லைன்னா இவர் இங்கிருந்து என்ன வேணாலும் தப்பு செய்வார். I don't remember, I don't have the remembrance about my wife and children. அந்த நினைவு இல்ல. நினைவு இல்லனா இங்க இருக்கிற இந்த மனிதனுக்கு எந்த தப்பு வேணாலும் செய்யலாம். நினைவு இல்லனா, நான் இன்னாருடைய கணவன், இன்னாருடைய அப்பா அப்படின்ற நினைவு இல்லனா. அதே மாதிரி ஒரு மனைவி, ஹஸ்பண்ட் இங்க இருக்கிறாங்க, அவங்க அங்க இருக்கிறாங்க, இந்த ஹஸ்பண்டினுடைய பிசிக்கலி they are apart, ஆனால் அந்த மனைவி அங்கே தூய்மையாக உண்மையாக தனது கணவன், துபாயில் இருக்கிற கணவனுக்கு தூத்துக்குடியில் இருக்கிற மனைவி உண்மையாக தூய்மையாக இருக்கணும்னா அவங்களுக்கு யாருடைய நினைவு இருக்கணும்? கணவனுடைய நினைவு. எப்ப அந்த நினைவு போகுதோ she can commit any sin. நான் இன்னாருடைய மனைவி, நான் இன்னாருடைய மகள், when I am not reminded about my husband, when I am not reminded about my family, எனக்கு என்னுடைய குடும்பத்தை பத்தி நினைவு இல்லனா என்னால் பாவம் செய்ய இயலும். நிறைய பேர் இன்னைக்கு இந்த வாலிப பசங்க
வாலிப பசங்களுக்கு காதல் அப்படின்ற ஒரு புதிய நோய் இல்ல, பழைய நோய் தான். பழைய நோய். இந்த காதலுக்கு காரணம் என்ன? யாரை பற்றிய நினைவில்லை? பெற்றோரை பற்றிய நினைவில்லை. பெற்றோரை பற்றி நினைவில்லாத பொழுது நான் இன்ன குடும்பத்தில் இருக்கிறேன், நான் இந்த கிறிஸ்டியன் ரிலிஜன் இருக்கிறேன், எனக்கு இன்ன அப்பா உண்டு, இன்ன அம்மா உண்டு என்ற நினைவு இல்லைன்னா உங்களுடைய பையனும் பொண்ணும் அப்பாவுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம பல உறவுகளில் இந்த காதல்ல போற பசங்க முதல்ல பொய் சொல்றது யார்கிட்ட? அப்பா கிட்ட, அம்மா கிட்ட தான். சீட்டிங் த பேரண்ட்ஸ். அப்பா அம்மாவுடைய நினைவு இல்லைன்னா தான் இவங்களுக்கு யாரோட நினைவு வரும்? காதலுடைய நினைவு வரும். அதனால தான் அந்த தமிழ் சினிமாலாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சினிமாலலாம் இருக்கும் இல்லையா, கடைசியில் காதலிப்பாங்க, காதலன் காதலி. ஆனால் அந்த காதலிக்கு அவங்க வீட்டில் கல்யாணம்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. அந்த கல்யாண நாள் காலையில் காதலன் ஆளுங்களை அனுப்புவார், இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவார். ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிட்டு இவங்க என்ன செய்வாங்க? இந்த பொண்ணை இங்கிருந்து, நல்ல வார்த்தை யாரும் சொன்னாங்க, என்ன பொண்ணை தூக்கு, இங்கிருந்து ஃபோன் பண்ணுவோம், டேய் தூக்கிட்டண்டா. பிசாசு ஏவாளை தூக்கிடுச்சு, ஆண்டவர் கிட்ட இருந்து தூக்கிடுச்சு, அப்பா கிட்ட இருந்து தூக்கிடுச்சு, அந்த பாதுகாப்புல இருந்து தூக்கிடுச்சு. அப்பதான் அந்த பொண்ணை வச்சு தப்பு செய்ய வைக்க முடியும். இட் இஸ் அவுட் ஆஃப் த செக்யூரிட்டி ஆஃப் த ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வேணும்னே ஆண்டவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு 3 சோதனைகள் வந்தது. 3 சோதனைகள். அந்த சோதனைகள் என்னெல்லாம்? கல்லை அப்பமா மாற்று. 2, மேலிருந்து கீழே குதி, வானதூதர்களும் தாங்கிப்பாங்க. 3, நீ என்னை பணிந்து வணங்கு, நான் உனக்கு ஆட்சியை தருவேன், அதிகாரங்களை தருவேன். அப்போ இயேசுவுக்கு வந்த சோதனை இந்த 3 அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இயேசுவுக்கு வந்த சோதனை இந்த 3 சோதனை கிடையாது. மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 3வது திருவசனமும், மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 6வது திருவசனமும். Matthew chapter 4 verse 3 and 6. சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றார். என்ன? நீர் இறைமகன் என்றார். உனக்கு ஞாபகம் இருக்கா நீ யாருன்னு? Are you conscious who you are? Are you conscious what is your identity? ஆண்டவர்கிட்ட வந்த சோதனை என்ன தெரியுமா? அது அப்பத்தின் சோதனை அல்ல, அது அப்பாவின் சோதனை. நீ யாருடைய மகன் மகள் என்ற நினைவு உனக்கு உண்டா? அந்த நினைவு உனக்கு இல்லை என்றால் உன்னை வைத்து பாவம் செய்ய வைக்க என்னால் முடியும். So even Satan can give the temptation to Jesus and take Jesus away from the Father. Can take Jesus away from the Father. அப்பா கிட்ட இருந்து பிள்ளையை பிரிக்க முடியும். ஏனெனில் மனித உருவில் தோன்றிய இயேசுவுக்கு மனித உருவத்தினுடைய எல்லா விதமான சோதனையும் இருந்தது. நமக்கு இருக்கிற எல்லா விதமான இச்சையினுடைய சோதனை இயேசுக்கு இருந்தது. Never say that Jesus was God. Jesus was fully human. 100% மனிதனும் 100% கடவுளுமாக இருந்த இயேசுவுக்கு பாவத்தின் சோதனையுடைய வாய்ப்புகள் இருந்தது. He could have committed sin. ஆனால் இயேசு அதில் விழவில்லை. அது அப்பாவின் சோதனை, அப்பத்தின் சோதனை அல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கான்ற கேள்விதான். If you are son of God. The question was if you are son of God. ஆராதனம் நீர் இறைமகன் என்றார். அதே கேள்வி. எப்படியாவது இந்த Passion of Christ மூவி பார்த்திருப்பீங்க. பிசாசு இயேசுனுடைய கடைசி நேரம் வருவாங்க. கடைசி நேரம் வரை இயேசு சாகர வரை சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷமாவது இவன் அப்பாவை தூக்கி போடுவானான். ஒரு நிமிஷம். 33 வருஷம் இயேசுனுடைய வாழ்க்கையில பிசாசு கூடவே இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இவன் அப்பாவை தூக்கி போடுவானான். அப்பாவை தூக்கி போடாம வாழ்ந்த இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த 4வது கேள்வி, ஆண்டவர் என்ற வார்த்தையை ஏன் சாத்தான் பயன்படுத்தவில்லை? ஏனெனில் தந்தையினுடைய நினைவு உனக்கு பாவம் செய்ய வைக்க, எனக்கு உன்னை வைத்து பாவம் செய்ய வைக்க முடியாது. உனக்கு ஒரு ட்ராப் வைக்கணும் அப்படின்னா உனக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து உன்னை ட்ராப்பில் ஆக்கணும். ட்ராப்பில் ஆக்கிறதுக்கு உனக்கு எந்த ஞாபகம் இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி ரிமைண்டட் அபவுட் யுவர் ஃபேமிலி. யூ ஷுட் நாட் பி ரிமைண்டட் அபவுட் த பிலாங்கிங்னஸ் அபவுட் த ஃபேமிலி. அப்போ தான் உன்னை தூக்க முடியும். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவங்களுக்கு உங்களுடைய நினைப்பை விட ஃப்ரெண்ட்ஸனுடைய நினைப்பாக இருக்கலாம். உங்களுடைய நினைப்பை விட, உங்களுடைய நினைவை விட அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய நினைவு அதிகமாகுது, பொருட்களுடைய நினைவு அதிகமாகுது. அதனால தான் அப்பா அம்மா இதை வாங்கித்தாங்க, வாங்கி தரலன்னா நீ அப்பாவா அம்மாவா, நான் பெருசாகும் போது வாங்கிக்கிறேன், எனக்கு நீ வேண்டாத ஒரு நிலைமை வருவேன், அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன், அது இன்னைக்கு ஐ எம் டிபெண்டிங் ஆன் யூ, அதனால இன்னைக்கு எனக்கு ஒன்று வேணும்.
எனக்குன்னு ஒரு நாள் வரும் பார், அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். 5வது கேள்வி, பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? வெரி குட். கடவுளிடமிருந்து பிரிவது. கடவுள் உங்களுக்கு யாருன்னு அப்ப சொன்னேன்? அப்பா. அப்ப பதில் என்ன? பாவம் என்றால் என்ன? Rejecting the father is sin. ரொம்ப சிம்பிள். பாவம் என்றால் என்ன? Rejecting the father is sin. Rejecting the father or the love of the father is sin. உன்னை படைத்த கடவுளை பிரிவது தாங்க பாவம். உன்னை படைத்த கடவுளை பிரிவது. நான் இந்த 5 கேள்வியும் 5 பதிலும் தொடக்க நூல் 1, 2, 3 சொன்னேன். From Genesis 1, 2, 3 I was explaining 5 questions and 5 answers. ஆனா இது எல்லாமே you will see in prodigal son. இயேசு சொன்ன கதையில லூக்கா 15ல இந்த கதையில இந்த 5 கேள்வியும் இருக்கு, இந்த 5 பதிலும் இருக்கு. அவனுடைய கடவுள் யாருன்னு பாருங்க. அவனுடைய கடவுள் என்ன? the pleasures of the world. அவனுடைய கடவுள் என்ன? பணம். அவனுடைய கடவுள் என்ன? பெண்கள் சகவாசம். அவனுடைய கடவுள் என்ன? அவனுடைய his likes and dislikes, his whims and fancies. அதான் முதலிடத்தில் அவன் வைத்த கடவுள் என்ன? அவனை வழி நடத்திய கடவுள் எது? அவனை வழி நடத்த வேண்டி இருந்த கடவுள் எது? அவனுடைய ஆண்டவர். ஆண்டவர் யாரு? அவனுடைய அப்பா. அப்ப அந்த அவனுக்கும் அவருக்கும் அந்த வீட்டில் இருந்த படைத்தவருக்கும் உறவு என்ன? அது அப்பா பிள்ளை உறவு. 4வது கேள்வி, அப்பாவுடைய நினைவு அவனுக்கு போன போதுதான் அவனுக்கு மற்ற நினைவெல்லாம் வருது. He is worried and he wants all these things in the world. அவனுக்கு அப்பாவுடைய நினைவு போச்சு, அப்பான்ற ஒரு சிந்தனை கூட கிடையாது. 5வது கேள்வி என்ன? பாவம் என்றால் என்ன? அப்பாவை விட்டு பிரிவது. Rejecting the father is sin. ஊதாரி பையன் அப்பாவை விட்டு போனான். The prodigal son left his father and went out. Left the relationship and went out. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 6வது கேள்வி, பாவம் என்றால் அப்பாவை பிரிவது. 6வது கேள்வி, மீட்பு என்றால் என்ன? அவ்வளவுதான். மீட்பு என்றால் என்ன? பாவம் என்றால் what is sin? Rejecting the father is sin. What is salvation? Accepting the father is salvation. புரிஞ்சுதா? ஹலோ. பாவம் என்றால் rejecting the father. Sin is rejecting the father. Salvation is accepting the father. உதாரி பையன் என்ன பண்ணா? அறிவு தெளிந்தவனாய். லூக்கா செய்தியில 15வது அதிகாரம் 17வது திருவசனம். அவன் அறிவு தெளிந்தவனாய் அப்படின்ற வார்த்தை இருக்கும். இமிடியட்லி அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? என் தந்தையின் இல்லத்தில். அப்பா. அதுவரை இல்லாத அவனுடைய சிந்தனை பாருங்க. அப்பா, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நான் ஒரு அனாதை கிடையாது, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, என்னை படைத்தவரான எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய பயத்தினுடைய காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு அப்பா இருப்பதை நீ நினைவு கொள்ளாததுதான். You don't remember that you have a father in heaven. The one who created is your father. கடவுள் 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 அப்படின்னு வச்சிட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மீட்க வந்தார். மீட்பு என்றால் அப்பாவிடம் வருவது, திரும்ப வருவது. Praise the Lord. அப்ப இத ஃபெசிலிட்டேட் பண்ணது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பாவிடம் உன்னை திரும்பி வர செய்தது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். சால்வேஷன். இதற்கு பேர் என்ன? மீட்பிற்கு பேர் என்ன? நிலை வாழ்வு. அப்ப இயேசு எதற்காக வந்தார்? நிலை வாழ்வை தர வந்தார். நிலை வாழ்வு என்றால் என்ன? நிலை வாழ்வு என்றால் என்ன? அப்பாவின் மகனாக மகளாக அப்பாவோடு வாழ்வது. இதை தரதான் இயேசு கிறிஸ்து வந்தார். நிலை வாழ்வு என்றால் பாவத்திலிருந்து கழுவி அப்பாவினுடைய மகனாக மகளாக மாற்றுவது. அதற்காக அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அடிமை தாங்க. We are slaves. We would have been slaves if Jesus would have not come. இயேசு வரலனா அடிமை தான். இன்னைக்கு அந்த மகன்ற உரிமை நமக்கு இருக்கு. அதை நமக்கு புரிஞ்சுக்காம இன்னைக்கு நம்ம அடிமையா வாழ்றோம். பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, பயங்களுக்கு அடிமை, நோய்களுக்கு அடிமை, கோபத்துக்கு அடிமை, குடி போதைக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, வெறுப்புக்கு அடிமை, பதவிக்கு அடிமை. நம்ம வழி நடத்துகின்ற எவ்வளவு சக்தி, எவ்வளவு சக்திகள் இன்னைக்கு வழி நடத்திக்கிட்டு. படிப்புக்கு அடிமை, அறிவுக்கு அடிமை, இன்டலெக்ட். எனக்கு கடவுளை நம்பிக்கை இல்லை, கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்டலெக்டுக்கு அடிமை, அறிவுக்கு அடிமை. பல விதத்துக்கு நம்ம இன்னைக்கு அடிமையா தான் இருக்கோம். பல அடிமைகள். குடி போதை மட்டும் கிடையாதுங்க. போதை, செக்ஸுக்கு அடிமை, போனோகிராஃபிக்கு அடிமை,
செல்ஃப் அபியூஸ்க்கு அடிமை, மஸ்டர்பேஷனுக்கு அடிமை. எவ்வளவு அடிமைத்தனங்கள். cannot but சில obsessions, these obsessions are leading you, then this is your கடவுள், this is your God. What is the driving force of your life? That is your God. அது உன்னை படைத்த கடவுள் அல்ல, நீ படைத்த கடவுள். கடவுள்கள், உன்னை படைத்தது ஒரே கடவுள் தான், நீ படைத்தது இன்னைக்கு 1008 கடவுள். அப்ப நீங்க பயத்துக்கு அடிமை அப்படின்னா உங்களுக்கு இந்த கடவுள் இல்லை. அப்ப பார்த்தா நாங்க கோயிலுக்கு தானே வரோம், அது சின்னதுல வந்து பழகிட்டோம், அதனால வந்துகிட்டு இருக்கிறோம். Praise the Lord. லேசினஸ் அடிமை, லேசினஸ் அடிமை, சோம்பேறித்தனத்துக்கு அடிமை. நீங்க லிஸ்ட் எடுங்க, நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனை செய்யுங்க, நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனை செய்யுங்க. இஸ்லாம் பாந்தர்களே, பாவ சங்கீர்த்தனத்துக்கு மீனிங் உண்டு. There is a meaning for confession, which is delivering you from all these things. Deliverance. நமக்கு இந்த டெலிவரன்ஸ் எல்லாம், ஃபாதர் ஜெபிங்க ஃபாதர், எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர். பெஸ்ட் டெலிவரன்ஸ் ப்ரேயர் இஸ் கன்ஃபெஷன். அதுக்கு நம்ம போக மாட்டோம். ஆனால் ஒரு ஃபாதருக்கு இன்னைக்கு அடிமை. ஏதாவது ஒன்று ஆகட்டும் உடனே ஃபோன் பண்ணுவோம். எந்த ஃபாதர் நம்பர்? ஒரு முறை ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர் எனக்கு வயிற்று வலி ஃபாதர், ஜெபிச்சுக்கோங்க. நான் சொன்ன பேர், அம்மா சொல்லுங்க, பெயர் சொல்லுங்கம்மா, நாங்கள் நற்கரணையில் ஜெபிச்சுக்கிறோமா. பேர் எழுதிட்டேன். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் முடியல, திரும்ப அதே நம்பர் இந்த ஃபோன் வந்தது. நான் ஃபோன் எடுத்தேன். ஃபோன் எடுத்தப்போ சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு வயிற்று வலி, ஜெபிக்க ஃபாதர் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அம்மா இப்போ தானம்மா ஃபோன் பண்ணீங்க? அவங்க சொல்கிறாங்க, ஓ உங்களுக்கு பண்ணிட்டேனா, சரி சாரி ஃபாதர் அப்படின்ட்டாங்க. அப்போ காலையில் எழுந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க, எந்தெந்த ஃபாதரை கூப்பிடணும், எந்தெந்த ரெட்ரீட் சென்டரை கூப்பிடணும், எந்தெந்த ஜெபிக்கிறவங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஃபோனுக்கு அடிமை, மொபைலுக்கு அடிமை, ஜெபத்திற்கு அடிமை, ஜெபத்திற்கு அடிமை. எவ்வளோ மூட நம்பிக்கை தெரியுமா? ஆன்மீகத்தில் இன்னைக்கு அழகான மூட நம்பிக்கைகள் இருக்கு. கத்தோலிக்க திருச்சபையில் இன்னைக்கு மூட நம்பிக்கைகள் இருக்கு. கயிறுக்கு அடிமை. சிலவங்களாம் கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. கயிறு, அந்தோனியார் கயிறு, மாதா கயிறு, திருக்கல்யாண கயிறு, திருக்கல்யாண மாதா கயிறு. கல்யாணம் நடக்கலன்னா மாதா கயிறு கட்டினா கல்யாணம் நடக்கும். இந்த ஆள்கிட்ட அந்த ஆள்கிட்ட, இந்த மந்திரவாதி கிட்ட அந்த மந்திரவாதி கிட்ட போய் கயிறு கட்டு, குழந்தை பிறக்கும். கயிறுக்கு அடிமை, மந்திரத்துக்கு அடிமை, ஜாதகத்துக்கு அடிமை, ஜோசியத்துக்கு அடிமை. Praise the Lord. அடிமை. மற்றவங்களுடைய பேச்சுக்கு அடிமை. ரீசெண்டாக அங்கே தியானம் நடந்த போது இன்னர் ஹீலிங் நடக்குது. இந்த இன்னர் ஹீலிங் அடரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இட் வாஸ் அ சண்டே டு தேர்ஸ்டே ரெட்ரீட், ஐ திங்க். வெனஸ்டே வாஸ் இன்னர் ஹீலிங் அடரேஷன் கோயிங் ஆன். அந்த அடரேஷன் ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு, உண்மையாகவே ஒரு பொண்ணுக்கு கொடுத்த ஒரு விடுதலை இருக்கு. அந்த விடுதலை அன்னைக்கு வந்து தான் மார்னிங் வந்து பாவசங்கத்தில் முடிச்சுட்டாங்க, ஈவினிங் அடரேஷன் நடக்குது. அந்த அடரேஷன் டைமில் ஆண்டவர் கொடுத்த விடுதலை ரொம்ப அழகாக இருந்த அந்த மெசேஜ். அட்ரேஷன் முடிஞ்ச அந்த பொண்ணு ஷி வெயிட்டட், தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணான். ஏன்னா 4 நாள் பேசக்கூடாது, சைலன்ஸ் தான் இங்கே. ரெசிடென்ஷியல் ரெட்ரீட். இந்த பொண்ணு சொன்னா, ஃபாதர் இன்னைக்கு ஒரு மெசேஜ், அந்த வெளிப்பாடு வந்ததில்ல ஃபாதர், அது நான் தான் அப்படின்னா. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஃபாதர் என்னுடைய அப்பா ஒரு 5 வருஷம் முன்னால் இறந்துட்டார் என் அப்பா. அந்த இறந்து 1-2 மாதத்துக்கு பிறகு எங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தான். அந்த குடுகுடுப்புக்காரன் எங்கள் அம்மா கிட்ட ஒன்று சொன்னான். அவன் உட்காந்து அம்மா கிட்ட நிறைய பேசின பிறகு, வீட்டு விசேஷம்லாம் தெரிஞ்ச பிறகு எங்கள் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான் ஃபாதர். என்னம்மா சொன்னான்? அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டான், உங்களுடைய 2வது பொண்ணு பிறந்த நேரம், அதனால தான் உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீ பிறந்த நேரத்தில் தாம்மா அவன் அப்பா இறந்துட்டாங்க, அது தப்பா? இவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவ்வளோ பெரிய பொண்ணு, மஸ்ட் பி சி 30-35 year old. அவளை பார்த்து அம்மா சொல்கிறாங்க, உன்னால தான் என் புருஷன் இறந்துட்டான். எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு கேட்குறதுக்கு? என்னால் எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு எங்கள் அம்மாவே நம்புகிறாங்க. பிறந்த நேரம், ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு என்னன்னா, பிறந்த நேரம் தவறு என்பதால் வீட்டில் இறந்த ஒருத்தங்க அதனுடைய காயத்தை ஏற்று வாங்கிய ஒரு பெண்ணிற்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு அப்படின்னு. இந்த பொண்ணு வந்து அந்த 5 வருஷம் முன்னால் நடந்தது. அம்மா சொல்லி ஒரு 1-2 மாதத்தில் நான் மறந்துட்டேன் ஃபாதர். ஆனால் அந்த காயத்தினுடைய பாதிப்பு இன்னைக்கு எனக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் 1-2 மாசத்துல மறந்துட்டேன். இப்போ தியானத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? அம்மா உட்காந்துருக்குறாங்க, அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இவன் வந்தது, இவன் சொல்ற, ஐ டிட் நாட் கம் ஃபார் தட் ரீசன் ஃபாதர். என்னுடைய தியானத்துக்கு நான் அதுக்காக வரல. ஆனால் ஆண்டவர் எனக்கு என்னை அழைத்தது இதற்கு தெரியுமா? இதற்காக இப்பதான் எனக்கு புரியுது. ஐ ஹேட் அ wound in me and that wound had அதனுடைய ஒரு பாதிப்பு எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. அந்த பாதிப்பில் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த பொண்ணை வழி நடத்துகிற கடவுள் என்னவா இருந்திருக்கு? அந்த பாதிப்பு, அந்த காயம். wounds can lead you. உன்னுடைய காயங்கள் உன்னை வழி நடத்தலாம்.
சிலவங்களுக்கு சில நோய்கள் வரும். ஒரு முறை ஒரு தியானத்துக்கு போயிருந்த பொழுது, இட் வாஸ் a 3-day கன்வென்ஷன். ஹூப்ளி அப்படின்ற ஒரு இடத்துல ஞானோதயா ரெட்ரீட் சென்டர்னு சொல்ல எங்களுக்கு ரெட்ரீட் சென்டர், அங்கே தமிழ் தியானத்துக்கு போயிருந்த பொழுது 3வது நாள் தியானம், 3வது நாள் கடைசி நாள் முடியும் பொழுது தியானம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபேமிலி கேம் ஃபார் அ ப்ரேயர். பிளெஸிங் கொடுத்த பொழுது அவங்களுடைய அந்த கணவர் மனைவி 2 பசங்க நிற்கிறாங்க. அவங்க சொல்லாங்க, ஃபாதர் இவருக்கு முகத்தில் பார்த்தீங்களா ஃபாதர், அவருக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குது ஃபாதர், ஸ்கின் அலர்ஜி. இந்த ஸ்கின் அலர்ஜி மாறவே மாட்டேங்குது. சாட்டர்டே ஆனால் ஸ்கின் அலர்ஜி வருமா, சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே அப்படியே அது காணாமல் போயிடும். அடுத்த சாட்டர்டே அது இந்த பக்கம் வரும், சண்டே மண்டே டியூஸ்டே அப்படியே காணாமல் போயிடும். அடுத்த சாட்டர்டே அது இந்த பக்கம் வரும். ஸோ எவ்ரி சாட்டர்டே வரும், ஆனால் ஆல்டர்னேட்டிவ் சைடு வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கின் அலர்ஜி. எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டோம், எவ்வளோ மருந்து சாப்பிட்டுட்டோம், ஏதாவது யாராவது செஞ்சு வச்சுட்டாங்களா, செய்வினை செஞ்சு வச்சுட்டாங்களான்னு தெரியல ஃபாதர், ஏன்னா ஸ்கின் அலர்ஜி வருது, இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க. பாருங்கள், அவளை வழி நடத்துகிற கடவுள் பாருங்கள், செய்வினை அதை பற்றிய பயம். ப்ளஸ் பண்ண போது ஆண்டவர் கொடுத்த செய்தி அப்படின்றது, உங்களுக்கு உங்கள் அப்பா மேலே ஒரு கோபம் இருக்குது, வருத்தம் இருக்குது, அப்பாவை மன்னிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜிலேருந்து விடுதலை கிடைக்கும். அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அவர் சொன்னார், இல்லை ஃபாதர் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு தெரியல, God is giving the message, you need to forgive your father. அப்போ அந்த மனைவி பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் சொன்னதும் சரிதான், அவர் சொன்னதும் சரிதான், அவருக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இஸ் அ சன் ஆஃப் த ஃபாதர், ரொம்ப பிடிக்கும், அப்பாவுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் சொத்தை பிரிச்சிருக்கிறார். பிரிக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறாரு, தம்பிக்கு சொத்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டார். அப்பா தம்பி வீட்டில் தான் தங்குறார். மேபி அதனால கொடுத்தாரான்னு தெரியல. ஆனா இவருடைய மனசுல அன்னைக்கு ஏறக்குறைய அந்த 1 மாசம் கிட்ட இவர் புலம்பிக்கிட்டே இருந்தார் ஃபாதர் வீட்டில். புலம்புறது என்ன தெரியுமா, அப்பா சொத்தை பிரிச்சு கொடுத்த போது தம்பிக்கு ஏன் அதிகமா கொடுத்தாரு, என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா என்னுடைய சொத்தையும் நான் தம்பிக்கு கொடுத்திருந்திருப்பேனே. ஏன் அப்பா இந்த பார்ஷியாலிட்டி காமிச்சார், அதுதான் அவரால் தாங்க முடியல. அந்த ஓர வஞ்சனை அவரால் தாங்க முடியல. பணம் பிரச்சனை கிடையாது அவருக்கு. என்கிட்ட சொல்லியிருந்தா ஈவன் ஐ would have given my money to my brother, he is my brother, but why did my dad show this partiality towards me, am I not his son? அவருக்கு அந்த வேதனை, நான் அவருடைய பிள்ளை இல்லையா, வீட்டில் புலம்பிக்கிட்டே இருந்தார் ஃபாதர் ஏறக்குறைய 1 மாசம் கிட்ட. மேபி அதுவா இருக்கலாமா நாங்க சொன்னேன், எனக்கு தெரியலமா, அதுவாக இருக்கலாம். ஆனா பாருங்க, அது 5 வருஷத்துக்கு முன்னால, 6 வருஷத்துக்கு முன்னால, 7 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. இன்னைக்கு அது வெளியே மெதுவா வெளியே வருது, சிக்னஸா வெளியே வருது. அப்ப வழி நடத்துகிற சக்தி எதுவும் பாருங்க, காயம். உங்களுக்கே தெரியாம உங்களை வழி நடத்துற சில கடவுள்கள் உண்டு. ஊன் ஸ்கேன். அவர் போனாரு, அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாரு போல இருக்கு. நாங்க தியானம்லாம் முடிச்சு வந்துட்டோம். இந்த மந்த் ஆஃப் நவம்பர், இட் இஸ் ஹேப்பனிங் இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல், வி அகெயின் இன் த மந்த் ஆஃப் நவம்பர் ஃபார் 1 day retreat. தமிழ் தியானத்துக்காக போயிருந்தோம். அந்த 1 day retreat டைம்ல the family was there giving the testimony. What was the testimony? He went and asked sorry. அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையில எனக்கு கிடையாது, எங்க அப்பாவை நான் மன்னிக்க வேண்டாம், மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா அப்படின்னாரு. எனக்கு இப்படி ஒரு வருத்தம் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு, அந்த வருத்தம் இன்னைக்கு என்னை நோயாளியா மாத்திருக்கு. அப்பா சாரின்னு கேட்டிருக்கிறார். அழுது அப்பா அவனுடைய காலை பிடிச்சு கேட்டிருக்கிறார் சாரி. என்ன நடந்தது, அந்த சனிக்கிழமையிலிருந்து இன்னைக்கு வர ஃபாதர் அவருக்கு அந்த ஸ்கின் அலர்ஜியே இல்லை அப்படின்ட்டாங்க. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஆயின்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஏப்ரலில் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டார். நவம்பரில் நான் பார்க்குறேன், ஆல்மோஸ்ட் 7-8 மாதத்துக்கு மேலே பார்க்குறோம். இந்த 7-8 மாசமா அவருக்கு இன்னும் அந்த ஸ்கின் அலர்ஜி இல்லவே இல்லை. வழி நடத்திய சக்தி எது, கடவுள் எது, காயம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், ஹல்லேலூயா. உங்களை வழி நடத்துகின்ற சக்திகள் பலதுண்டு, ஆனால் உங்களை வழி நடத்த வேண்டிய சக்தி ஒன்றுதான். உங்களுக்கு the driving force may be many, but the driving force should be one. புரிஞ்சுதுங்களா? ஹலோ, praise the Lord, praise the Lord, hallelujah. அப்பாவுடைய நினைவு என்னிலிருந்து நான் களையும் போது நான் பாவம் செய்கிறேன். Rejecting the Father is sin. Accepting the Father is salvation. And the salvation is eternal life. தந்தையோடு உள்ள மகன் மகள் என்ற உரிமை பேரில் வாழ்வதுதான் நிலை வாழ்வு. அந்த நிலை வாழ்வை தந்தவர் இயேசு கிறிஸ்து. தன் பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக அவர் தந்த நிலை வாழ்வுக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் வந்த பொழுது அந்த சீடர்கள் ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் அப்படின்னார்.
teach us to pray. But what did Jesus teach them? Jesus did not teach them a prayer, but Jesus taught them a relationship. ஜெபத்தை கேட்டவர்களுக்கு உறவை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. ஜெபம் என்ன? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் கடவுளின் கிடையாது. உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நீ அனாதை கிடையாது. ஏன் அழுவுற? ஏன் நீ அழுவுற? உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் உன் கடவுள்னு கூப்பிடாத, அப்பான்னு கூப்பிடு. உன்னை படைத்தவர் உன் கடவுள், உன் ஆண்டவர், அவர் பெயர் ஆண்டவர், அப்பா. So Jesus did not teach them a prayer, Jesus taught them a relationship. If you have gone out of this relationship, it is absolutely sin. இனி நீங்க சின்னுடைய லிஸ்ட் எடுங்க. எங்கெல்லாம் அப்பா இல்லாம நீங்க பேசியிருக்கிறீங்க, எங்கெல்லாம் அப்பா இல்லாம நீங்க செயல்பட்டிருக்கிறீங்க, எந்த சிந்தனையெல்லாம் அப்பாவுக்கு எதிரான சிந்தனைகள், அப்பாவுக்கு எதிரான செயல்கள், அப்பாவுக்கு எதிரான சிந்தனைகள், அப்பாவுக்கு எதிரான சொல், குடும்பத்திற்கு சேராத சொல், செயல், சிந்தனை. என் தந்தையின் உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்ட எனக்கு அந்த உருவமும் சாயலும் இல்லாமல் நான் பேசிய வார்த்தைகள், அந்த உருவமும் சாயலும் இல்லாமல் நான் செய்த செயல்கள். இனி யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லுவீங்களா, ஃபாதர் இதெல்லாம் பாவமா? இனி நீங்க கேட்கவே வேண்டாம், ஃபாதர் இது பாவமானு. என்னுடைய தந்தை இந்த உருவம் எனக்கு தந்தார், இந்த உருவத்தில் இல்லாதது எல்லாமே பாவம்தான். இனி யோசிச்சு பாருங்க. குடிக்கிறது பாவமா? போதையில் இருக்கிறது பாவமா? சிகரெட் பாவமா? சேம் செக்ஸ் பாவமா? லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பாவமா? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஸ் பாவமா? இனி நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் இதெல்லாம் பாவமா இல்லையான்னு. திருப்பலிக்கு வராதது பாவமா? திருப்பலிக்கு சரியான நேரத்தில் வராதது பாவமா? செலிப்ரேட்டிங் திஸ் இட்டர்னல் லைஃப் இஸ் ஹோலி மாஸ்னா அந்த திருப்பலிக்கு வராதது பாவமா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு திருப்தியா உங்களுக்கு ஒரு பதில் வச்சுக்கலாம். அப்பாவை நினைவில்லாமல் திருப்பலிக்கு வராமல் இருக்கலாம். உங்களுக்கு வேணா மனசை தேத்திக்கலாம், இதெல்லாம் பாவம் இல்லைன்னு தேத்திக்கோங்க. எவ்வளவு நாள் தேத்திப்பீங்க? சாகுற வரை தேத்திப்பீங்க. செத்த பிறகு அப்பா கிட்ட தான் போகணும், இல்லைன்னா அப்பா கிட்ட இருந்து விலகி போகணும். either in heaven or in hell. அப்பாவோடு உள்ள வாழ்வு ஹெவன், அப்பா இல்லாமல் வாழ்வது ஹெல். நிலை அழிவை தராமல் நிலை வாழ்வை தர இயேசு வந்தார். புரியுதா? தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமே வரும் அழியாமல், நரகத்திற்கு போகாமல், அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு, மோட்சத்திற்கு போகும் பொருட்டு தன் ஒரே மகனே அழிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். கொண்டாடுவோம், திருப்பலியில் கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம்.